12th ஸ்டாண்டர்ட் யூனிட் 1 அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட் எக்ஸாம்பிள் 1.10 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ கொடுத்துருக்காங்க, ஒரு ஈக்குவேஷன் வர கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷன் பயன்படுத்தி என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய் கண்டுபிடிக்கணும் அண்ட் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் என்னெல்லாம் நமக்கு இருக்குது அப்படின்னா ஏ ஸ்கொயர் இருக்குது, ஏ இருக்குது, ஐ டூ இருக்குது. ஐனா ஐடென்டிட்டி ஆஃப் ஆர்டர் 2 அப்படின்னு அர்த்தம். ஓ அப்படின்னா இது 0 மேட்ரிக்ஸ். ஓகேவா, அப்புறம் என்ன மட்டும் கண்டுபிடிக்கணும், ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 ஏன்னு சேர்த்து மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படி மல்டிப்ளை பண்ண சொல்ல ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 22, 27, 18, 31 அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் எக்ஸே கண்டுபிடிக்கணும். அப்புறம் இது ஒரு கான்ஸ்டன்ட் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. அப்புறம் எக்ஸ் = 4x, 3x, 2x, 5x கிடைக்குது. அப்புறம் ஐடென்டி அப்படின்னா டயகோனல்ஸ் மட்டும் வேல்யூ இருக்கும், 1 இருக்கும், மிச்ச பார்ட் 0 இருக்கும். அப்புறம் இங்கே 1 இருக்குது, இதை கொண்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா y 0 0 y. ஓகேவா, இப்போ என்ன பண்ணுறோம், அந்த ஃபார்முலா இதை கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ண சொல்ல ஏ ஸ்கொயர் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கோம். எக்ஸ் ஆஃப் ஏ, எக்ஸ் இன்ட்டு ஏ அப்படிங்கிறது 4x, 3x, 2x, 5x. அப்புறம் ப்ளஸ் ஐடென்டி ஆஃப் y இன்ட்டு ஐடென்டி ஆஃப் ஆர்டர் 2 கண்டுபிடிச்சிருக்கோம், y 0 y 0. ஓகேவா, ஏன்னா நமக்கு என்ன சம்பளம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 0 கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த ஈக்குவேஷன் = 0 எடுத்துருக்கேன். 0 மேட்ரிக்ஸ் எல்லாமே 0 இருக்கும். இப்போ என்ன பண்ணுறேன், ப்ளஸ் பண்ணுறேன். அப்புறம் என்ன பண்ண போகிறேன், ப்ளஸ் பண்ணால் 4x + 22, 3x + 27, 2x + 18, 5x + 13 வருது. அப்புறம் ப்ளஸ் அந்த ஐடென்டி மேட்ரிக்ஸ் வித் y அதுவும் இருக்குது, = 0. 4 ஈக்குவேஷன் கிடைக்கு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ஃபஸ்ட் எய்ம் x1 கண்டுபிடிங்க. அதனால் என்ன பண்ணுறேன், இதில் ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கிறேன். ஈக்குவேஷன் 2 எடுத்துட்டா 3x - 27, 27 அந்த போட்டு அப்படின்னா -27 x = 27/3 வரும். அடிச்சா மைனஸ் அப்படின்னா 9, ஏற்கனவே -9 x = -9. இதை கொண்டு என்ன பண்ணுங்கள், 1ல் அப்ளை பண்ணுங்கள், இல்லைனா 4ல் அப்ளை பண்ணுங்கள். எதில் y இருக்கோ அதில் என்ன பண்ணணும், x y சப்ஸ்டியூட் பண்ணணும். நான் 4ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 5x + y + 31 = 0. இதில் x அப்ளை பண்ணால் 41. இதில் மைனஸ் பண்ணிங்கன்னா -14. இந்த -14 அந்த பக்கம் போச்சுன்னா +14 ஆயிரும். இப்போ என்ன கண்டுபிடிச்சாச்சு, x and y கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் என்ன கண்டுபிடிக்கணும், a இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். கொடுத்துருக்க ஃபார்முலா இது. இந்த ஃபார்முலா என்ன பண்ண போகிறேன், x and y வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அந்த ஈக்குவேஷனை 6 எடுத்துக்கிறேன். அந்த ஈக்குவேஷன் 6ஓட a இன்வர்ஸை மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படி பண்ணால் a இன்வர்ஸ் × a² - 9 a into a inverse into a plus 14 into a inverse into identity matrix of order 2 = 0. இப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா a இன்வர்ஸ்னா இது பவர் 2ல் இருக்குது, இங்கே -1 இருக்குது. இது பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் a வந்துடும். இங்கே a இன்வர்ஸ் into a அப்படின்னா தட் இஸ் அ ஃபார்முலா ஃபார் த இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ். நமக்கு என்ன கிடச்சிட்டு அப்படின்னா a - 9 ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2 + 14 into a inverse = 0ன்னு வந்துருச்சு. நம்மளோட ஏம் என்னன்னா a இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணிக்கோங்க, a இன்வர்ஸை இந்த பக்கம் வச்சுக்கோங்க, 14 a இன்வர்ஸ் இந்த பக்கம் வச்சுட்டு மிச்சம் அதில் கொண்டு போங்க. இங்கே ப்ளஸ்னா மைனஸ், மைனஸ்னா ப்ளஸ். அப்புறம் -a + 9 ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2 வந்துடும். இப்போ என்ன பண்ணுங்க, இங்கே இப்போ 14 அதை கொண்டு வந்தீங்கன்னா இங்கே மல்டிப்ளை இந்த பக்கம் டிவிஷன் நம்ம 1/14 × 9 ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2 - a. இப்போ ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் 2 அப்படின்னா 2/2 மேட்ரிக்ஸ் அப்படின்னு அர்த்தம். 1 0 0 1. இங்கே ஏற்கனவே ஏவோட வேல்யூ தெரியும், இது பண்ணிவிட்டேன். நம்ம 9 கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். a இன்வர்ஸ் = 1/14. இங்கே மேட்ரிக்ஸ் 5 -3 -2 and 4. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய a இன்வர்ஸ். ஓகேவா, மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.